வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இந்த கரூர்ல நடந்த அந்த மிஸ்ஹேப் சம்பந்தமா சில பேர் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருந்தாங்க. சில பேர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய சூப்பர்விஷன்ல வந்து இந்த கேஸ் வந்து விசாரிக்கணும்னு கேட்டிருந்தாங்க. இது மாதிரி பல கேசஸ் வந்தது. 2 பேர் சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்டாங்க. எங்களுடைய குடும்பத்தில் வந்து இந்த ட்ராஜடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து தனி மனித சுதந்திரம், தனி மனிதருக்கு ஜனநாயகத்தில் உள்ள அச்சமின்மை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால இப்படி 2 பேர், அப்போ அவங்க அந்த 2 பேர் சொன்னது அடிப்படையாக இவங்க மனசுல இருந்திருக்கு. அதனால வந்து சுதந்திரமான பாரபட்சம் இல்லாத விசாரணை நடக்கணுங்கிற வழக்கை வந்து நீங்க சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2 ஆர்டர் கொடுத்தாங்க. ஒன்று வந்து வழக்கு சிபிஐக்கு மாத்துங்கன்னு ஒன்று, இன்னொன்று வந்து இந்த நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதியை வந்து நியமிச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, அவருக்கு கீழே உள்ள குழுவில் வந்து 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இருக்கலாம், ஆனால் அவங்க 2 பேரும் தமிழர்களாக இருக்கக்கூடாது, நான் தமிழ்ஸ். இப்போ நான் வந்து வெஸ்ட் பெங்கால் கார்டருக்கு போனேன், நான் பெங்காலி கிடையாது, அப்போ நான் பெங்காலி நான் அந்த கார்டில் இருக்க மாதிரி இங்கேயும் வந்து நான் தமிழ்ஸ் வந்து இருப்பாங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்து அஸ்ராவே வந்து இன்னைக்கு வந்து ஒரு நான் தமிழ் தான். இது மாதிரி எத்தனையோ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்கள 2 பேரை சூஸ் பண்ணணும் சொல்லி இந்த 2 ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது என்னன்னா, இந்த ஆர்டர் கொடுத்ததுக்கு அடிப்படையே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த 2 பேர் தனிப்பட்ட நபர்கள் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவங்கன்னு சொல்லி சொன்னவங்க, அவங்க கொடுத்த இது மனு, அதுல ஒருத்தர் பற்றி அவருடைய மனைவியாக இருந்தவர் இப்பொழுது பிரிந்து வாழ்வு சொல்லியிருக்காரு. இவங்க என் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லயே அவர் எங்களை விட்டு போயிட்டாரு. என் குழந்தைய நானே வந்து தனியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அரசுகிட்ட இருந்து அதுக்காக வேண்டி சிங்கிள் மதர்னு சொல்லி, சிங்கிள் பேரண்ட்னு சொல்லி அதுக்கான உதவித்தொகை கூட வாங்கிட்டு இருக்கேன். ஒரு பணத்துக்காக வேண்டி இந்த மாதிரி இங்கே வந்து இன்னைக்கு கேஸ் போடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது தமிழக அரசுடைய லாயர்களால. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கேஸ் போட்டதாக கருதப்பட்டவர், நான் கேஸ் போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, என் கையெழுத்து வாங்கினா ஏதோ வேலை கொடுப்பாங்க, கொஞ்சம் அதிகமாக காம்பன்சேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பி நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கட்சியை வர சொல்லியிருக்காங்க. அந்த கட்சியை சேர்ந்தவங்க இது மாதிரி என்கிட்ட வந்து செஞ்சாங்க அப்படின்னு. இப்போ இந்த 2 பேருடைய மனுவின் அடிப்படையில் வந்து சிபிஐக்கு போயிருக்கும்னா, அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி நாங்கள் அதை விசாரிக்கிறோம், இவங்க தமிழக அரசுன்னு சொல்லும் பொழுது அந்த 2 பேரை பற்றி இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அதை நாங்கள் விசாரிக்கிறோம், தேவைன்னா சிபிஐ வந்து விசாரிக்க சொல்றோம், அண்ட் வி வில் டேக் இட் சீரியஸ்லின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வழக்கு சிபிஐக்கு மாற்றினது தான். அவங்க இனிமேல் அதை வந்து திரும்ப இங்கே கொண்டு வர போறாங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ இதில் கவனிக்கப்படத்தக்க அம்சம் 2 அம்சமே என்னன்னா, சட்டப்படி மாநில காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு வழக்கை, ஒரு காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு வழக்கை ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சிபிசிஐடிக்கோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சிபிஐக்கோ மாற்ற வேண்டும் என்று உத்தரவு போடும் முழு அதிகாரமும் நீதிமன்றங்களுக்கு, உயர் நீதிமன்றங்களுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் உண்டு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இதுல வந்து என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க ஏன் இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்ப்ளீட்டா நம்பவே முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க? ஏன்னா இந்த வழக்கு வந்து இன்னும் பூர்வாங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. வழக்கமா இந்த யார் விசாரிக்கிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து வழக்கு விசாரணையை மாற்றணும்னு எப்ப கேட்பாங்கன்னா, 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் விசாரணை நடந்து அந்த விசாரணையுடைய போக்கு சரியில்லைன்னு சொல்லி தோணுச்சுன்னா, அதுல பாதிக்கப்பட்டவர்களாக நினைப்பவர்களோ அல்லது பொதுநல வழக்கு போடுறவங்களோ கோர்ட்ல, உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ வழக்கு போடுவாங்க. அந்த வழக்குடைய பேசிஸ்ல தீர விசாரிச்சு உண்மையிலேயே வந்து விசாரணை சரியான திக்கில் போகலன்னு சொல்லி நீதிமன்றம் நினைத்ததென்றால் அவர்கள் வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாத்துங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சிபிசிஐடிக்கு மாத்துங்க அல்லது சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லி உத்தரவு போடலாம். இப்ப எங்க இந்த இன்சிடென்ட் நடந்து இப்பதான் விசாரணையை ஆரம்பிச்சிருக்கு. எந்த அடிப்படையில முடிவுக்கு வந்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய விசாரணை சரியில்லைன்னு சொல்லி? இதுல இன்னொரு பிரச்சனை அடங்கியிருக்கு. சிபிஐ கொடுக்கும்போது நீங்க ஃபெடரலிசம், கூட்டாட்சி சொல்ற அந்த தத்துவத்தை மீறின ஒரு செயல் தான் சிபிஐ கொடுக்கறதுங்கிறது. சிக்கல் ரொம்ப சிக்கலா இருக்கு. இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்படாதவங்க விசாரிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு முதலமைச்சரே வந்திருக்கிறார். அஜித்னு சொல்லி ஒரு பையன் வந்து அடிபட்டு செத்தார்னு சொல்லி வந்தபோது அவரே வந்து உடனடியாக சொன்னார், சிபிஐ விசாரணைக்கு அனுப்பிடுங்க, ஏன்னா நம்முடைய காவல் அதிகாரிகள் வந்து இதில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்கு, நம்முடைய அதிகாரிகள் விசாரிக்க வேண்டாம்னு சொல்லி அவரே சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் அப்படி இல்லையே. என்ன காவல் அதிகாரிகளை போய் ஒவ்வொருத்தரையா மூச்சு சண்டை சாகடிச்சாங்க? அப்படி ஒன்றும் இல்லையே. அப்போ இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட் பத்தி எல்லா வருமோ ஸ்டேட் சிபிசிஐடி இதை விசாரிச்சிருக்கலாம். ஏன் இவங்க வந்து அங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல.
இது இன்னொன்று இதை விட மோசமான விஷயமா நான் நினைக்கிறது. இந்த ஆர்டர்ல 2 தமிழ்நாடு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம், ஆனால் அவங்க தமிழர் அல்லாதவராக இருக்கணும். இது எதை காட்டுது? அவங்களுடைய மனசுல என்ன எண்ண ஓட்டம் ஓடுது? தமிழ்நாடு அரசுல வேலை பார்க்கிற தமிழர்களான ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே நடுநிலைமை அற்றவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி வந்தாங்க? அப்ப தமிழர்களாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து நடுநிலைமை இருக்காது. ஐபிஎஸ் ஆஃபீஸர் முதல்ல ஆல் இண்டியா சர்வீஸ் சொல்றோமே, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், 3 சர்வீஸ் இருக்கு இன்னைக்கு ஆல் இண்டியா சர்வீஸ். நாங்க ஒரு நாற்காலியில் அந்த பதவி என்கிற பொறுப்புமிக்க நாற்காலில் உட்காரும் போது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவதெல்லாம் உங்களுக்கு மதம், இனம், மொழி என்ற எந்த விதமான கருத்தும் உங்களை ஆட்கொள்ள விடக்கூடாது. அரசியலமைப்பு சட்டம் என்ன கூறுகிறது என்பதை மட்டும்தான் கருத்தில் கொண்டு நீங்கள் ஒரு பிரச்சனையை அணுக வேண்டும். இதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இப்போ இவங்க இப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, தமிழர் அல்லாத தமிழ்நாட்டில் உள்ள ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லோருமே நடுநிலைமையோடு பார்க்கும் வல்லமை வாய்ந்தவர்கள், நாணயமானவர்கள். ஆனா தமிழராக இருக்கின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வந்து நடுநிலைமையோடு பார்க்க தகுதியற்றவர்கள். அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு அது நாணயம் இல்லாதவர்கள் யாரும் சொல்லலை, ஆனால் நடுநிலையோடு பார்க்க தவறையற்றவர்கள்ங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் தானே இது மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வெரி பேட். ஐ திங்க் இட்ஸ் வெரி பேட். இது வந்து இட் கோஸ் எகெயின்ஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் தி ஆல் இண்டியா சர்வீசஸ் அண்ட் இட் கோஸ் எகெயின்ஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் தி ஆஃபீஸர்ஸ் சர்விங் இன் அ பர்டிகுலர் ஸ்டேட். ஒரு மாநிலத்தில் வந்து பணிபுரியும் அதிகாரி வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்துட்டா அந்த மாநில அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்பாரு அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நிச்சயமா வர முடியாது. எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன. அப்படி இல்லாமல் இருந்ததுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன. எனக்கு தெரியும், போன தடவை எலெக்ஷன் நடந்த போது, சட்டமன்ற தேர்தல் நடந்த பொழுது யார் ஜெயிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு அமைச்சர், ஒரு வளமையான ஒரு ரீஜன், நமக்கு வந்து கோயம்புத்தூர் ரீஜன் இருக்கு, சென்னை ரீஜன் இருக்கு, திருச்சி ரீஜன் இருக்கு, மதுரை ரீஜன் இருக்கு, திருநெல்வேலி ரீஜன் இருக்கு, சேலம் ரீஜன் இருக்கு. ஸோ நீங்களே யோசிச்சு பார்த்துங்க, வளமையான ஒரு ரீஜன், அதுல வந்து ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸரை போஸ்டிங்ல போட்டிருந்தாங்க. எங்க ஊர் பாஷையில சொல்றதுன்னா, அவர் வந்து அந்த அந்த மிக பவர்ஃபுல்லான மினிஸ்டரை கசரத் எடுத்துட்டார். அவர் எந்த விதத்திலையும் வந்து பணத்தை கொடுக்குற, ஓட்டு வாங்குறதுக்காக பணத்தை கொடுக்குற முயற்சியில வந்து சக்சஸ் அடையக்கூடாது அப்படின்னு ரொம்ப தைரியமா வந்து செயல்பட்டார். அடுத்து எந்த கவர்மெண்ட் வரும்னு யாருக்கும் தெரியாது. டிஎம்கே வருமா, ஏடிஎம்கே வருமா. ஆனால் இவர் தன்னுடைய கடமை தான் செஞ்சார். நான் சப் கலெக்டர் இருந்தபோது, எங்களுக்கு எலெக்ஷன் நடந்தபோது 1981 எனக்கு நண்பர் ஜெயராமன் சொல்லி, அவரும் தமிழர் தான், என்னுடைய ஏஎஸ்பியா இருந்தார். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து போலிங் பூத்தில் வந்து ட்ரபிள் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படி நாங்கள் 2 பேரும், எங்களுக்கு ஆளுக்கு ஒரு செக்யூரிட்டி கான்ஸ்டபிள் உண்டு, 2 செக்யூரிட்டி கான்ஸ்டபிளையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போனோம். போனோட ஜெயராமன் வந்து ஹி வாஸ் வெரி ஷார்ட் டெம்பர்ட் லுக்கிங் இட். ஏன்னா உண்மையிலேயே அங்கே சில முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. தடி எடுத்துட்டு ஏஎஸ்பியை ஓடினார். அவர் வந்த வேகத்தை பார்த்து அந்த யாரெல்லாம் முயற்சி எடுத்துக்கணும் அத்தனை பேர் ஓடிப்பிட்டாங்க அந்த இடத்த விட்டு. நைட்ல 9:30 மணிக்கு வந்து என்கிட்ட பங்களாவில் வந்து என்னுடைய இவர் வந்து சொல்றாரு, அட்டெண்டர் சொல்றாரு, சார் கேண்டிடேட், காங்கிரஸ் கேண்டிடேட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார், உங்களை பார்க்கணும்னு. எனக்கு விளங்கல, இவர் எதுக்கு இந்த நேரத்தில் நீ பார்க்கறது வெயிட் பண்ணார். உடனே கீழே போய், என்ன சார், என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, இடைஞ்சல் பண்ணவங்கலாம் வந்து ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க, ஆனால் நீங்கள் 2 பேரும் அப்படி நினைக்கல. நான் உங்ககிட்ட ஒளிப்படையாக சொல்கிறேன், அந்த பூத்து ஃபுல்லாக வந்து என்னுடைய சப்போர்ட்டர்ஸ். அங்கே உள்ள வாக்குனால ஒரு சொற்ப மெஜாரிட்டியில் நான் ஜெயிக்கிறதுனா அங்கே உள்ள ஓட்டு எனக்கு கிடைக்கிறத வச்சு தான் நான் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சி தெரிஞ்சுதான் அந்த தொந்தரவுலாம் பண்ண பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இதுதான் ஆல் இண்டியா சர்வீஸுடைய கேரக்டராக இருக்கணும். அப்படித்தான் பல மாநிலங்களில் இது மாதிரி உதாரணங்கள் சொல்ல முடியும். அதிகாரிகள் வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க, தேர்தல் சமயத்தில் எவ்வளவு நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பல உதாரணங்கள் வந்து சொல்ல முடியும். அதனால வந்து இப்படி வந்து தமிழர்களாக இருக்கின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து இங்க வந்து இந்த குழுவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு வந்து எந்த அடிப்படையில் போட்டார்கள் என்று தெரியவில்லை. எந்த அடிப்படையில் போட்டிருந்தாலுமே அது தவறுதான் என்று நான் எண்ணுகிறேன். வணக்கம்.